ஹாய் காய்ஸ், நம்ம எதிர்பார்த்ததை விட கதைக்களம் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக வந்து சூடு பிடிக்க போகுது அப்படின்னாங்க வந்து நம்ம சொல்லணும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ வந்து தேடி ஈடி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜனனி வந்து அந்த பையனையும் பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கடைசியில் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அடிச்சு போட்டுட்டாங்க. இந்த பக்கம் ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளான் வந்து பண்ணிட்டாரு. என்னடா இது நம்ம பிளான்ல வந்து மொத்தமாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுக்கு வந்து பயங்கர கோபம். ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து தாண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுக்க போகிற மாதிரி வந்து பயங்கரமாக ட்ராமாலாம் வந்து பண்ணி வச்சிருக்காரு. இப்போதான் அந்த பொண்ணு வந்து எங்கே இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிய வந்து ப்ளஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி தான். அவள் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா. அவள் தான் இந்த கடத்தல் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொய்யை பார்த்தீங்கன்னா உண்மை மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாருமே வந்து நம்ப வச்சிருக்காங்க. இதனால வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க. இவரை சும்மாவே விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வயிற்றுல வளர்ற குழந்தை அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்கவே கூடாது. அவள் உயிரோடே இருக்கக்கூடாது. அவள் சோழியை மொத்தமாக முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்க போகிறாரு இந்த வில்லனும். ஸோ இப்போ வெளியில் வந்தவுடனே வந்து உடனே அந்த அங்கே வந்து 4 பேர் வந்து சேஃப்டிக்கு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அந்த பையனை உடனே வந்து சுட்டு கொன்றுன்னு சொன்ன உடனே வேகமாக போய் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து அவங்கள காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றி 2 பேரையுமே வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த அடிப்பட்டு கீழே விழுந்த அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உடனே இந்த ஆளுக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாரு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து போயிருச்சு. அவங்க 2 பேர் வந்து இந்த 2 பேர்த்தையும் காப்பாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 2 பேர்த்த கூட உங்களால் வந்து சரியாக பார்த்துக்க முடியலையா? உங்களெல்லாம் வந்து நம்பி நான் ஒரு வேலை கொடுத்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு இங்கே. ஸோ அதுக்கப்புறம் வேற வழி கிடையாது. இந்த விஷயத்தை எப்படி நான் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய ரவுடி பசங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுமலை பக்கம் வந்து 4 பேர் வந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அந்த 4 பேருமே வந்து உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால அந்த ரவுடி பசங்களுமே வந்து வேகமாக இவங்க இருக்கிற இடத்த வந்து தேடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கையில் துப்பாக்கி, அருவாள், கத்தி எல்லாமே வந்து வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆபத்து வந்துடுமோ, இல்லை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையுமே தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையை கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு ரவுடி வந்து நேராக வந்து அங்கே 4 பேர்த்த பார்த்து வந்து சுட்டுறாரு. ஸோ அதில் வந்து அந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற பையனோட அந்த வயிற்றில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குண்டு வந்து பாஞ்சிடுது. கரெக்டாக வயிற்றை பார்த்து வந்து சுட்டதுனால அந்த பையனால் வந்து சுத்தமாக நடக்கவும் முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. இருந்தாலுமே வந்து வேற வழி கிடையாது. இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போயே ஆகணும். ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை இவங்க சும்மா விட மாட்டாங்க. எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் ஆனால் மட்டும்தான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரோட்டுக்கு வந்தவுடனே வந்து ஒரு கரெக்டாக ஒரு கார் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காரில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சுயநினைவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. ஏன்னா வயிற்றுல குண்டு பாஞ்சு வச்சு நிறைய பிளட் வந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க 3 பேருமே வந்து ஓகே தான், நல்லா இருக்காங்க. பட் அந்த பையனுக்கு தான் வந்து ரொம்ப வந்து இதாகிடுச்சு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட கதையே முடிய போகுது அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ காரில் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையனால் சுத்தமாக வந்து முடியலை. ரொம்ப ஓவராக பெயின் இருக்குது, நிறைய ப்ளீடிங் ஆகுறதுனால. ஸோ என்னால் வந்து முடியலைக்கா, நான் வந்து சொல்கிறத நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் காட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களை வந்து நம்புவாங்க. இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி உங்களை யாராவது சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பையன் சொல்கிறேன். இருந்தாலுமே அங்கே இருக்கிறவங்க வந்து கேட்கல. இல்லை அதெல்லாம் வந்து முடியாது, இப்போதைக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உனக்கு இதெல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், நீ தைரியமாக இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த பையன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். இல்லைக்கா, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. இப்போதைக்கு வந்து என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல. நானுமே வந்து குணமாவேனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். தயவு செஞ்சு உங்கள் ஃபோனில் வந்து கேமரா ஆன் பண்ணிவிட்டு நான் பேசுகிறத நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக இருக்கிற அந்த பொண்ணு வந்து அவங்க சொல்கிறதும் சரிதாங்க்கா, இப்போதைக்கு நம்ம அவங்க சொல்கிறத வந்து பண்ணிடுவோம், ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால உடனே இந்த டிரைவர்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நீ பேசு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகளை வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஹாஸ்டலில் இருந்தப்போ வந்து ஒரு ஆள் வந்து தன்னை கூட்டிகிட்டு போனதாகவும் ப்ளஸ் இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
தர்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடறாரு. ஸோ சொல்லி முடிச்சோடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஜனனி அக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க எங்களை எதுவுமே வந்து பண்ணலை, எங்களை எல்லாமே பண்ணது வந்து வேற ஆளு தான். அதோட பேர் கூட நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நாங்கள் ஜனனி அக்கா எங்களை வந்து காப்பாற்ற தான் வந்திருக்காங்க. இப்போ கூட எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லி முடிச்சோடனே அந்த பையனால் பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ண முடியலை, மூச்சு விட முடியாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால அவங்க 2 பேருமே ரொம்ப பதட்டப்படுறாங்க. என்னாச்சு இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எந்திரின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அந்த பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கான்ஷியஸ் எல்லாமே போய்கிட்டே இருந்து ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் மயக்கமாகவும் செஞ்சேன்னா மயக்கமாயிட்டானா இல்லை உண்மையிலே இறந்து போயிட்டானா அப்படிங்கிறது தெரியலைங்க. ஸோ அதனால வந்து வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த பையன் பொழைச்சிட்டா அப்படின்னா எல்லா விஷயமும் வெளியில் வந்துடும். இல்லை இறந்துட்டா அப்படின்னா இந்த விஷயத்தை எப்படி அவங்க ட்விக் பண்ணி மாற்ற போகிறாங்க, எல்லா பள்ளியையும் தூக்கி இவங்க 2 பேர் மேலே போட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் உள்ளவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜனனி வந்து அந்த சமூக விரோதி அப்படிங்கிற அந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து எல்லாமே பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வில்லன் வந்து சொல்லி வச்சுட்டான். ஸோ இதை நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க இதை ரீக்ரியேட் பண்ண போகிறாங்களா, இல்லை இதை இதோட விட்டுட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலைங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.